ஓம் சரவணபவ நர்பவி. ஹலோ மக்களே, நேற்று பார்த்தீங்கன்னா சோமவார பிரதோஷங்க. திங்கட்கிழமை வர பிரதோஷத்துக்கு பேர் சோமவார பிரதோஷம்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அது சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான பிரதோஷமாக வழிபாடுகள் மேற்கொண்டாங்க. அதனால தாங்க நாங்கள் வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா நந்தி பகவானுக்கு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், ஆராதனைகள்லாம் காமிச்சிருந்தாங்கங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாங்க நாங்கள் சிவபெருமானுடைய அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைலாம் பார்த்துட்டு வந்தோம் மக்களே. இந்த வேதபுரீஸ்வரர் பார்த்தீங்கன்னா பார்வதி தாயாரோட அகத்திய முனிவருக்கு காட்சி கொடுத்த இடம் தாங்க. திருமண கோலத்தில் தாங்க அகத்திய முனிவருக்கு காட்சி கொடுத்துருப்பாரு. திருமண கோலத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். அவரை ஒரு வழிபாட்டு முறைக்காக சிவபெருமான் இந்த ஸ்தலத்துக்கு அனுப்பிச்சி வச்சாருங்க. அப்போ அனுப்பி வைக்க சொல்ல, ஐயா உன்னுடைய திருமண கோலத்தை நான் பார்க்கணும் ஐயான்னு சொல்லிட்டு அவர் கேட்ட பிறகு, நான் உனக்கு அந்த இடத்துலையும் உனக்கு காட்சி தருவேன்னு சொல்லிட்டு காட்சி கொடுத்த இடம் தாங்க இந்த வேதபுரீஸ்வரர் திருஸ்தலங்க. இதில் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் இருப்பாங்கங்க. 4 பேர் நாயன்மார்களும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலங்க இது. பெருமான் சிவபெருமான வழிபட்ட ஸ்தலங்க இது. தீர்த்தத்துக்கு பேர் வேலாயுத தீர்த்தம். வேலாயுத தீர்த்த குளமும் அந்த ஸ்தலத்தின் உள்ளவே காணப்படுதுங்க. 63 நாயன்மார்களில் ஒருத்தர் தாங்க மூக்க நாயனார். அவர் அவதரித்த தலம் தாங்க இது. மூக்க நாயனாருடைய பழக்கம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தான் சாப்பிடுவதற்கு முன்னாடி அடியார்களுக்கு எல்லாருக்குமே உணவு அளிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க அவர் சாப்பிடுவாராம். அப்படி ஒரு கொள்கையாக தாங்க வாழ்ந்துட்டு வந்தாராம். அப்படிப்பட்ட நாயனார் அவதரித்த அற்புத ஸ்தலம் தாங்க இது. நாயனாருக்கும் தனி சன்னதி அந்த பிரகாரத்தின் வெளியவே அமைக்கப்பட்டு இருக்கு. வேதபுரீஸ்வரர் பார்த்தீங்கன்னா பாலாம்பிகையோட அற்புத காட்சி அளிப்பாருங்க. பாலாம்பிகை தாயாருக்கும் தனி சன்னதி அந்த தலத்திலே இருக்குங்க. பாருங்க, முருகப்பெருமான் சிவபெருமான பூஜித்த இடம்தாங்க இந்த அற்புத இடம். அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானுக்காக 2 பாடல்கள் பாட பெற்றிருக்குங்க திருப்புகழில். அதில் நான் இப்போ 2 அடி உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. ஆலம் போல் எழு நீல மேலங்காய் வரி கோல மாலம் போர் செய்யும் மாய விழியாலேன்ற பாடலை பாடியிருக்கார் அவர். திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற ஸ்தலங்க இது. துர்க்கை தாயாருக்குன்னு தனி சன்னதி இருக்குங்க. பாருங்க துர்க்கை தாயார் எப்படி இருக்காங்க மக்கள். இவங்களையும் வழிபட்டுட்டு தாங்க நாங்கள் வந்தோம். இப்படிப்பட்ட வழிபாட்டு முறையில் நாங்கள் இங்கே துர்க்கையை பார்த்துட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் மக்களே. சிவபெருமானும் தாயாரோட நந்தி பகவான் மேலே காட்சி அளித்த அற்புத காட்சி நாங்கள் கண்டுட்டு தாங்க வந்தோம். நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.